மயிலாடுதுறை மாவட்டம் கடலங்குடி கிராமத்தைச் சேர்ந்த அம்பிகை பாட்டி தனது 100வது பிறந்தநாளை குடும்பத்தினருடன் சேர்ந்து கோலாகலமாக கொண்டாடினார். 3 மகன்கள், 3 மகள்கள், 17 பேரன் பேத்திகள், 20 கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திகள், ஒரு எள்ளு பேத்தி என 44 பேர் அடங்கிய குடும்பம் ஒன்று கூடி கேக் வெட்டி கொண்டாடியது. 100 வயதிலும் நோய் நொடியின்றி தானே சமைத்து உண்டு செய்தித்தாள் படிக்கும் அம்பிகை பாட்டியின் ஆரோக்கிய ரகசியம் சிறு தானியம் மற்றும் இயற்கை உணவு முறை என குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இப்ப எங்களோட பாட்டிக்கு 100வது பிறந்த நாள் விழா இன்னைக்கு கொண்டாடி இருக்கோம். அவர்கள் ஆயுள் விருத்திக்காக ஆயுஷ் ஹோமம் நடத்தியிருக்கோம். அவங்க 1926ஆம் ஆண்டு பிறந்தவங்க, சுதந்திரத்திற்கு முன்னாடி பிறந்தவங்க. அவங்க இன்னைக்கு 100வது வயது அவர்களுக்கு. அதனால சுமார் பங்காளி வகையறால சேர்த்து மொத்தம் 200 பேரன் பேத்திகள் இருக்காங்க அவங்களுக்கு. அவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒன்று கூடி கொண்டாடுறோம். சொந்தமா அவர்களுக்கு 3 மகன் 3 மகள், மொத்தம் 17 பேரன் பேத்தி, 20 கொள்ளு பேரன் பேத்தி, ஒரு எள்ளு பேத்தி. இவங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரே இடத்துல கூடியிருக்கோம். இவர்கள் ஒரு இரும்பு பெண்மணின்னு சொல்லலாம். ரொம்ப இன்னைய வரைக்கும் சொந்தமா சமைச்சு சாப்பிட்ற அளவிற்கு உடல் திரகாத்தமா இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க அந்த காலத்து உணவு முறையை சாப்பிட்டு வளர்ந்ததுதான் ஒரு காரணம். அவர்கள் இன்னமும் சொந்தமா சமைச்சு சாப்பிட்றாங்க. அதனால அது மட்டும் இல்லாம அவர்கள் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. அவர்களுடைய பேரன் பேத்திகள்லாம் இன்னைக்கு இன்ஜினியராகவும், அரசு ஊழியராகவும், ஆசிரியர்களாகவும், பேராசிரியர்களாகவும் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர்கள் தன்னுடைய பேரன் பேத்திகளை எல்லாம் வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு ஆயுஷ் ஹோமம் வளர்த்துருக்கோம். அவங்களுக்கு இன்னும் மேலும் பல ஆண்டுகள் வாழணும் அப்படிங்கிறதுக்காக வளர்த்துருக்கோம்.